நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 18/8/2026 செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சஷ்டி திதி, சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது நரசிம்மரோட நட்சத்திரம். சஷ்டி திதி அப்படின்றது முருகனோட திதி. ரெண்டுமே அசுரர்களை அழிச்ச ஒரு தெய்வம். இன்னைக்கு ஒரு நடுநிலையான ஒரு நாள். கிரக ரீதி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை ஆழமாக சிந்தனையோட செயல்பட்டு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த இது நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா தெய்வ ரீதியில் அப்படிம்போது நல்லது செஞ்சோன்னா நல்ல பலனையும், கெட்டது செய்கிறோன்னா கண்டிப்பாக கெட்ட பலனையும் நம்ம அனுபவிப்போம். இதில் 1% கூட உங்களுக்கு மாறுதல்கள் வராது. இன்னைக்கு நடக்கலை அப்படின்றதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோன்றது கிடையாது. நாளைக்கு இன்னும் இதை விட டபுள் மடங்காக நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான பலனை தெய்வ ரீதியில் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் நினச்சோம். ஒரு தப்பு நினைஞ்சிருச்சு, அந்த இடத்துல எல்லாம் கேட்குறாங்க, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னாக்க தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. இதுக்கு டபுள் மடங்கா அடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு அதுக்கு உண்டான சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுதான் தெய்வ ரீதி. ஏன்னா அதுக்காக தான் சொன்னாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. எப்படி நம்மளை தப்பிச்சுக்கணும் அப்படின்னாக்கா நடுநிலையோடு நம்ம இருக்கணும். அது மாதிரி சஷ்டி திதி முருகனோட நாள், செவ்வாய்க்கிழமை, எல்லாமே ஒரு அனுகூலியமான நாள். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப உகந்த நாள். மாலை நேரங்களில் துர்க்கை ராகுகால பூஜை, காலையில் முருகப்பெருமானோட வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். கிரக ரீதி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் அனுகூலியமாக இருக்குது. சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வீண் அலைச்சலை கொடுக்கும். பொதுவாக மேஷ ராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கும். குறிப்பாக மிதுனம், சிம்மம், கன்னி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகளும் அலைச்சல்களும் ஜாஸ்தி உண்டாகும். தடைகள் ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசியிலேருந்து மீன ராசியிலேருந்து இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியில் பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது. ஓரளவுக்கு வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கும். குறிப்பாக இந்த தொழில் ரீதி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லாவே இருக்கும். சிலருக்கு பொருள் விரயம் ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். சிலருக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அது மாதிரி. குறிப்பாக மகர ராசி, கும்பராசி, மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கவனமாக இருந்து செயல்படுறதுனால இதில் தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படும்.